இந்த வீடியோவில் ரெவலேஷன் சாப்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் மொத்தம் நமக்கு 66 புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 65 புத்தகங்கள் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 66வது புத்தகம் ரெவலேஷன் கொஞ்சம் நமக்கு டஃப்பாக இருக்கும். வேதத்தில் மொத்தம் 66 புத்தகங்கள் உள்ளன. அதில் 39 புத்தகங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு. ரெவலேஷனோட பெரும்பாலான விஷயங்கள் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஸோ அதனால தான் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரெவலேஷனோட ரூட்டாக காணப்படுகிறது. ரெவலேஷன் சாப்டரை பற்றிய மோர் தென் 500 குறிப்புகள் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் காணப்படுகிறது. இந்த புக்கு 3 விஷயங்களை நமக்கு காமிக்கும். கடவுளுடைய நியாயத்தீர்ப்பு அதை பற்றி இது நமக்கு தெளிவுபடுத்துது. அப்புறம் உலகத்துடைய பேரழிவு அதை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாபிலோனிய ரகசியத்தை பற்றி இதில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இன்னும் இந்த புத்தகத்தை பற்றி பார்க்கும்போது இது ஒரு ப்ராஃபஸி புக்கு. ஆனால் இது ஒரு ப்ரெடிக்டிவ். எல்லா ப்ராஃபஸியும் ப்ரெடிக்டிவாக அப்படின்னா இல்லை. பட் இந்த புக்கு ஒரு ப்ரெடிக்டிவ் புக்கு. ஒரு விஷயம் நடக்க போகிற விஷயத்த நமக்கு சொல்லுது. சொல்கிறது மட்டும் கிடையாது, இது நமக்கு ஒரு டைமை சொல்லுது. டைம்ங்கிறது அந்த டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. வேறு எந்த ப்ராஃபட்டிக் புக்லேயும் நமக்கு டைம் சொல்லப்படுதில்லை. பர்டிகுலராக இந்த டைமில் தான் இந்த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படலை. ஒரு காலம் நமக்கு குறிக்கப்படலை. இது சீக்கிரமாக நடக்கும் இல்லை அப்படின்னா இன்னும் இந்த ப்ராஃபஸி நிறைவேற கொஞ்சம் காலம் தாமதமாகும், இன்னும் கொஞ்சம் லாங் டேஸ் இன்னும் இந்த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆகும். இந்த மாதிரி எதுவும் சொல்லப்படலை. பட் ரெவலேஷன் சாப்டர் ப்ரெடிக்டிங் த டைம், இது ஒரு காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுது. நமக்கு காலம் சமீபமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டைம் சொல்லுது. இந்த டைம் இஸ் நியர் அப்படிங்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நியர் அப்படிங்கிறது இந்த டைம் ஷார்ட்டாக இருக்குது, ஷார்ட்லி அப்படிங்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா ஷார்ட்லி மீன்ஸ் குயிக்லி ஆர் சடன்லி. குயிக்காக நடக்கும், நம்ம எதிர்பார்க்காத நேரங்களில் எப்போ வேணாலும் இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த புக்கை எழுதும்போது யோவான் எப்படி எழுதினார் அப்படின்னு தெரியாது நமக்கு. ஆனாலும் நமக்கு வேதாகமத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், யோவான் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியே தேவன் அறிவார். ஸோ இந்த புக்கை ஒருவேளை அவர் எழுதும்போது அவர் ஆவிக்குள் ஆகி ஆவி அவருடைய சரீரத்தை விட்டு பிரிஞ்சு அவர் பரலோக ராஜ்யத்தை போய் பார்த்து இதை எழுதினது மாதிரி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெவலேஷன் சாப்டர் 1 verse 1 நம்ம ரீட் பண்ணும்போது அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, என்ன ஒப்புவித்தது? ஏசு கிறிஸ்துவுக்கு, நம்மளுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டது. அதாவது சகல ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் இவர் பலியாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு தலைக்கு மேலே ஒரு பாரமாக கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து அதை பிதாவின் சித்தத்தின்படி அதை பெர்ஃபெக்டாக எந்த விதமான குறையும் இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சு அப்புறம் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் பிறக்க இருக்கிற இனி பிறக்க போகிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவரோட அந்த பாவத்தை சிலுவையில் சுமந்து ஏற்றுக்கிட்டார். நரகத்திலேருந்து ஒரு மீட்பை இந்த ஜனங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மிஷனை அவரை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு. ஸோ மனுஷங்களுக்கு நியாய தீர்ப்பு வேணும் அப்படின்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நீதி வேணும் அப்படின்னா, இந்த நீதியை செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் இந்த மிஷனை ஃபுல்ஃபில் பண்ணார். அவரால் மட்டும்தான் அந்த புக்கை வாங்க முடியும். ஸோ யார் ஒரு worthy பர்சன், ஒரு தகுதியை வாய்ந்த ஒரு பர்சன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். இது இயேசு கிறிஸ்துவுக்கு
ஒப்புவிக்கப்பட்ட விஷயம். ஸோ அதான் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை அவர் நிறைவேற்றி முடிச்சனால, இந்த மிஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணனால, இந்த ரகசியம் நிறைந்த பிதாக்கு கையில் ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்ட புக்கு. அந்த புக்கை கடைசி காலங்களில் நடக்க போகிற விஷயங்கள் அந்த புக்கில் இருக்குது. அதாவது ஜட்ஜ்மெண்ட்டை பற்றியதான இந்த விஷயங்கள். இயேசு கிறிஸ்து தான் அந்த புத்தகத்தை வாங்கவும், பிதா கையிலேருந்து அந்த புத்தகத்தை வாங்கவும், அதில் இருக்கிற 7 முத்திரைகளை உடைக்கவும் அதிகாரத்தை உடையவர் இயேசு கிறிஸ்து தான். இங்கே யோவானுடைய ரோல் என்ன அப்படின்னா, யோவான் பத்மூத் தீவில் இருக்கும்போது இதை எழுதுகிறாரு. அவர் என்னதெல்லாம் பார்த்தாரோ, அந்த வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி குறித்தும் என்னெல்லாம் பார்த்தாரோ அதை இதில் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன் பாக்கியவான்கள் அப்படின்னா, நம்ம ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதே அது நமக்கு பாக்கியம். ஏசு கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், அவர் தான் மெய்யான கடவுள் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாலே அது நம்ம பாக்கியத்தை பெற்றுக்கிறோம். அது நம்மளுடைய ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அவர் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனையோ ஜனங்களுக்கு இன்றைக்கும் இந்த ரகசியம், இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. இன்னும் பார்க்கும்போது வேதத்தில் பாக்கியவான்கள் அப்படிங்கிறத யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, யார் பாக்கியவான்கள் அப்படின்னா, மேத்யூ 5 சாப்டர் 5 வேர்சஸ் 3 to 12 ரீட் பண்ணும்போது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள், அதாவது பிளெஸட் ஆர் புவர் இன் ஸ்பிரிட் அப்படின்னா என்ன? நமக்கு ஸ்பிரிச்சுவல் பேங்க் இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் பேங்க் அங்கே ஒரு அசட்டுமே நமக்கு இல்லை. டோட்டல்லி பேங்க்ரப்ட் ஆக்கப்பட்டிருக்குது. இப்போது நமக்கு ஸ்பிரிச்சுவலில் ஏதாவது வேணும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது அசட் வேணும்னா, இப்போ நம்ம ஒரு பெக்கர் ஸ்டேட்டில் இருக்கிறோம், ஒரு பிச்சைக்கார நிலையில் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம யார்கிட்ட தான் அதை கேட்க முடியும்? அதை யார் நமக்கு கொடுப்பா? நம்மளுடைய தேவன் மட்டும்தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் அசட் நமக்கு கொடுக்க முடியும். ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நம்மளுடைய தேவன் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். ஸோ நம்ம இப்போ பெக்கர் ஸ்டேட்டில் இருக்கிறோம். ஸோ அவர்கிட்ட போய் பெக் பண்ணணும், அவர்கிட்ட போய் பிச்சை கேட்கணும். கடவுள்கிட்ட போய் நம்ம தாழ்த்தி நம்ம ட்ரூலி புவர் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கிறத நம்ம உணர்ந்து அவர்கிட்ட கேட்கறது தான் இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள். செகண்ட் வேர்ஸை ரீட் பண்ணும்போது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே துயரப்படுகிறவர்கள்னால் யார்? துயரம் அப்படிங்கிறது கேஷுவலாக உலக பிரகாரமாக நமக்கு வரக்கூடிய துயரங்கள் இதில் சொல்லலை. இங்கே துயரம் என்பது நம்மளுடைய பாவத்தை குறித்து, நம்ம செஞ்சிருக்கிற குற்றங்கள், நம்மளுக்கு மேலே இருக்கிற அந்த பாவத்தினால நம்மளுடைய கடவுளுக்கு முன்பாக நமக்கு நிற்க முடியலை, அவ்வளோ துயரப்படுறோம். அந்த பாவம் நம்மளை அவ்வளோ துயரப்படுத்துது. ஏன்னா நம்மளுடைய தேவன் தெரியும், ஒரு ஹோலி காட், அவர் பரிசுத்தமான தேவன். அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கிறதுக்கு நம்மளுடைய பாவங்கள் நம்மளை துயரப்படுத்துது. நம்மளால் அவருக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியலையே, அவ்வளவாய் நம்மை துயரப்படுத்துகிறது. ஒரு உதாரணமாக, நம்ம ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறோம், அவர் நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னா நம்ம அது எவ்வளோ நம்ம துயரப்படுத்தும். அதே போல் தான் இந்த பாவம், நம்ம மேலே இருக்கிற இந்த பாவம் நம்ம தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியலையே அப்படிங்கிறப்போ நம்மளை ரொம்ப துயரப்படுத்தும். அப்படி நம்ம துயரப்படுகிறது, அந்த துயரம்தான் இந்த துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்குது. 5th வேர்ஸை நம்ம ரீட் பண்ணும்போது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாந்த குணமுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க பாசிவாக இருக்க மாட்டாங்க. அதாவது செயலற்றவர்களாகவும் இல்லை ஒருவரால் ஈஸியாக தள்ளப்படுறவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. இது ஒரு காட்டுத்தனமாக இல்லாமல் ஒரு நார்மலான நிலையில் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருப்பாங்க. கோபப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கோபப்படுவாங்க. ஆனால் இவங்க கோபத்தினால எதையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவங்க. ஸோ அதனால் அவருக்கு கீழ்ப்படுகிறதுனால அந்த கோபத்தினால செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் இவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. பார்க்கும்போது இவங்க வெஞ்சன்ஸ் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு துன்பம் செஞ்சவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கமும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க தங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித குற்றமும் செய்யாமல் சஃபர் ஆகிட்டுருக்கும்போது இவங்களுக்கு பழி வாங்கக்கூடிய விருப்பம் இருந்தாலும் இவங்க கடவுளுக்கு முன்னாடி
தங்களை வச்சு பார்த்து இவங்க அந்த குற்றத்தை செய்யாமல் அதிலிருந்து அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. கடவுளுடைய வார்த்தை மூலம் இவங்க வந்து தேற்றப்படுவாங்க. இவர்கள் மனிதர்களுக்கு முன்பாக பார்க்கும்போது சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அவங்க அப்படி கிடையாது. இருந்தாலுமே அவங்க ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப வந்து பேஷண்ட்டாக, இன்னும் வந்து அவங்க நீண்ட நாள் துன்பத்தையும் அனுபவித்தும் அதில் வந்து சாந்தமாக இருக்கிறவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களே தான் சாந்த குணமுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான்காவதாக பார்க்கும்போது நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நார்மலாக ஒரு பர்சன் வந்து பசினால், ஒரு சாப்பாடு இல்லாமல் பசினால் கஷ்டப்பட்டு பசியோடு இருக்கிறாரோ, அதே மாதிரி தண்ணி இல்லாமல் தண்ணி குடிக்கிறதுக்காக தாகத்தோடு இருக்கிறாரோ, அதுபோல் நம்ம வந்து தெய்வ நீதிக்காக பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய பார்வையில் எதெல்லாம் நீதியாக காணப்படுகிறதோ அதை நம்மவும் அதற்கான தாகத்தோடும் அதற்கான பசியோடும் தாகத்தோடும் அதை நாட வேண்டும். ஸோ இதுதான் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஐந்தாவது பார்க்கும்போது இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஸோ யார் இரக்கமுடையவர்கள்? இரக்கமுடையவர்கள்னு சொல்லும்போது அவங்களுக்கு மேலே சொல்லப்படுற எல்லா விஷயங்களும் இருக்கணும். அவங்க ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கணும், துயரப்படுகிறவர்களாக இருக்கணும், சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த இரக்க குணம் இருக்கும் அப்படிங்கிறது வேதம் சொல்லுது. ஒரு உதாரணத்துக்கு தாவீது ராஜாவையும் சவுல் ராஜாவையும் நம்ம பார்க்கலாம். தாவீது ராஜா கடவுளிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். ஏன் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா, அவர் இரக்கமுள்ள ஒரு பர்சனாக இருந்தார். நமக்கு நல்லாவே தெரியும், சவுல் ராஜா தாவீதை பல இடங்களில் கொலை செய்யும்படி ஆட்களை அனுப்பினார். பல இடங்களில் தாவீதை கொலை செய்ய முற்பட்டார். ஆனால் தாவீது ராஜாவுக்கு சவுலை கொலை பண்ண பல தருணங்கள் கிடைச்சிது. பல தருணங்கள் கிடைச்ச போதும் அவர் வந்து ஒரு இரக்கமுள்ளவராய் அவரை கொலை செய்யாதபடி அந்த இடத்துல அவர் வந்து அவரை தப்புவித்தார். ஸோ இந்த இடத்துல தாவீது இரக்கமுள்ள ஒரு பர்சனாக இருந்தனால ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். ஸோ இதுதான் இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆறாவதாக பார்க்கும்போது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அப்படிங்கிற ஏன்ஷியன்ட் க்ரீக் வேர்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்ட்ரைட்னஸ், ஹானஸ்டி அண்ட் கிளாரிட்டி. ஸோ இந்த சுத்தமுள்ளவர்களுக்கு இந்த 3 விஷயங்களும் இருக்கும். நம்மளுடைய தேவன் உள்ளின் திரியங்களே ஆராய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம வெளியில் எப்படி இருக்கிறோம், நம்மளோட லாங்குவேஜ் எப்படி இருக்குது, நம்ம நல்ல தமிழ் பேசுகிறோமா, இல்லை நம்ம நல்ல இங்கிலீஷ் பேசுகிறோமா, அது பியூரான இங்கிலீஷா, பியூரான தமிழா, இந்த மாதிரி வெளிப்புறமான விஷயங்களில் பியூராக வந்து பார்க்குறவங்க கிடையாது. நம்ம உள்ளின் திரியம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படிங்கிற பார்க்குற தேவனாக இருக்கிறார். இருதயத்தில் ஒரு மாரல் பியூரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி இருக்கிறவங்கள தான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏழாவதாக பார்க்கும்போது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் வந்து வாழ்க்கையில் சமாதானமாக பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறாங்க அப்படிங்கிற கிடையாது. இவங்க வந்து வாழ்க்கையில் பீஸ்ஃபுல்லாக வாழாமல் இருந்தாலுமே இவங்க சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. இவங்க வந்து தீமையை நன்மையால் வெல்லுகிறவர்களாக இருப்பாங்க. தீமை செய்கிறவங்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள். உதாரணமாக ரெண்டு பார்ட்டி இடையில ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸோ அவங்க அந்த இதனால் அவங்க அடித்தடி சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இவங்க வந்து அந்த இடத்துல சமாதானத்தை 2 பேருக்குமே சமாதானத்தை அந்த இடத்துல உண்டு பண்ண முயற்சி பண்ணிவிட்டு அந்த கான்ஃப்ளிக்டை தடுத்து நிறுத்துவாங்க. அந்த சண்டையை நிறுத்தி ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் இவங்க தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் அப்படிங்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக பார்க்கும்போது நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், நாட் ஃபார் தேர் ஓன் ஸ்டூபிடிட்டி ஆர் ஓன் ஃபெனாட்டிசிசம்.
அதாவது நம்மளுடைய முட்டாள்தனத்தினாலேயோ இல்லை நம்மளுடைய வெறித்தனத்தினாலேயோ ஏதோ செஞ்சு அதனால் நம்ம அனுபவிக்கிற துன்பங்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்காக அனுபவிக்கிற துன்பங்கள். வேதத்தில் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16 வரை வாசிக்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது என்பது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக இருக்க வேண்டும். நம்ம செய்கிற ஸ்டூபிடிட்டியான காரியங்களாக இருக்கக்கூடாது. 9ஆவதாக பார்க்கும்போது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட வேண்டும். நம்ம ஒரு ஆண்டவருடைய லாஸ்ட் சஃபர், அதாவது ராப்போஜனம். ஸோ இந்த ராப்போஜனத்தை பற்றிய பல பேர் தப்பான விஷயமாக இதை நிறைய சொல்வதுண்டு. இந்த மாதிரிப்பட்ட இயேசு கிறிஸ்து தெரியாதவர்கள் ஆண்டவர் பற்றி தப்பான விஷயங்களையும் ஆண்டவர் பின்பற்றவங்களுக்கு தீமையான மொழிகளையும் சொல்லுவாங்க. பவுலுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோன்னா, அவருடைய வாழ்க்கையில் அவர் பல கஷ்டங்களை இந்த ஊழியத்து நிமித்தம், இயேசு கிறிஸ்து நிமித்தம் அவர் சகித்து கொண்டார். ஆண்டவருடைய டிசைபிள்ஸ் எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே பல துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். இரத்த சாட்சியாக பல பேர் மரிச்சிருக்கிறாங்க. பவுலை பற்றி பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? பசியாக இருந்தேன், நிர்வாணியாக இருக்கிறேன், எல்லா எதுவுமே உங்கள் அன்பை விட்டு என்னை பிரிக்கலை. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார் அவர், சாப்பாடு இல்லாமல். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். ஸோ கடவுளுக்காக வரக்கூடிய எல்லா துன்பங்களும் எல்லா தீமை சொற்களும் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் கடவுள் நிமித்தம் நம்ம அனுபவிக்கும்போது அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் வேதத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவர் பாக்கியவான்கள், தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய கற்பனைகளின் படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதுபோல் இந்த ரெவலேஷன் சாப்டரில் இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு இந்த வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் காலம் சமீபமாக இருக்கிறது, இனி காலம் செல்லாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். காலம் நமக்கு இருக்கும்போது நம்ம இதை படித்து இதை வாசித்து இதை நம்ம கை கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை இதை பற்றியதான விஷயங்களை தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அவருடைய ராஜ்யத்துக்கு அவங்கள ஆயத்தப்படுத்த முடியும். இனி வரக்கூடிய விஷயங்களை, நடக்க போகிற விஷயங்களை ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் போட்டு இதில் காமிச்சிருக்கிறாரு. இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறதா. ஸோ நம்ம ஒரு அலர்ட்டாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் இதை நமக்கு ஒரு கிஃப்டாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ரெவலேஷன் சாப்டர் இந்த 3rd verse நம்ம முடிக்கிறோம். ரிமைனிங் 4 நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.